ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஷாப்பிங் விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து டீ போட்டு டீ குடிக்கலாம். காலையில் வீட்டில் நான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிப்பேன், வேறு யாருமே டீ குடிக்க மாட்டாங்க. அதனால் நமக்கு மட்டும் அளவாக ஒரு டீயை போட்டுட்டு போய் சைலண்ட்டாக உட்காந்து குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்ததுமே ஹஸ்பண்டுக்கு டீ கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும், அந்த மாதிரி எந்த கமிட்மெண்ட்ஸுமே எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கார் டீ குடிக்க மாட்டார். தம்பியுமே இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ பிஸ்கட் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு டீ தொட்டு சாப்பிட்ருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அவனுமே டீ குடிக்க மாட்டான். எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டிங்கன்னா வெறும் பால் மட்டும்தான், அந்த பால்லையுமே சர்க்கரை போடாமல் தான் குடிப்பாங்க. அதனால் நமக்கு மட்டும் ஒரு கப்பு டீயை போட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக வெளியில் போய் உட்காந்து குடிக்கலான்ட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் ரிலாக்ஸாக குடிக்கலான்னு நினைக்கும் போதெல்லாம் தம்பி விட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தவன் எழுந்து வெளியே வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அப்படியே வெளியே வந்து சும்மா என்னோடய செல்லக்குட்டி செடிங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வால்பாறையிலேருந்து 2-3 கட்டிங்ஸ் கொண்டுட்டு வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வருமா வராதான்னு தெரியல. நான் வந்து பதியம் பண்ணி வச்சுருக்கேன். செடி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் விலாகில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே 2-3 பாட்டில் வச்சு கொஞ்சம் மணி பிளான்ட்டு, ரோஸ் பிளான்ட்டெல்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி. வால்பாறை போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கின்னு ரொம்பவே ட்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஏதாவது ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி நமக்கு வந்து பெருசாக எந்த பிளானுமே இல்லை. இப்போ வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா, செம்பருத்தி, கற்பூரவள்ளி இலை, கொஞ்சமாக வந்து வால்பாறையிலேருந்து ரோஸ் கொண்டுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் ரோஸு, அதை காய வச்சு வச்சுருந்தேன். அந்த ரோஸ் பெட்டல்ஸ், அப்புறம் வந்துட்டு பூலாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள். வெள்ளை மஞ்சள்னு சொல்லுவாங்க, பூலாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நாட்டு மருந்து கடையில் வந்து ரெட் கலர் சந்தனம் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையுமே கூட சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இது எல்லாமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ நம்மளோட ஸ்கின் கேரை, ஹேர் கேரையும் இனியாவது மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து மூஞ்சியில் போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். பப்பாளி பழம்லாம் வீட்டில் பெரிய மரமே இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. நான் சாப்பிடாம எடுத்து மூஞ்சியில் போட்டுட்டு மிச்சம் மீதியை தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவேன். இந்த மாதிரி எத்தனை பேர் இருந்திருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேஸ் பேக்குக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா, பன்னீர் ரோஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு கத்திரி பூலா மஞ்சக்கிழங்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, கற்பூரவள்ளி இலை, ரத்த சந்தன பொடின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கோகோனட் ஆயில் எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஸ்கின்னை இன்னுமே ட்ரை ஆக்காமல் நல்லா சாஃப்டாகவே மெயின்டைன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு க்ளீன் ஃபேஸில் இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ட்ரை பண்ண விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்களே இந்த ஃபேஸ் பேக்குக்கு அடிமை ஆயிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி 2 டைம்ஸ் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் வந்து அப்பப்போ இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் என்னோடய ஸ்கின்னில் போட்டுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். கழுத்துலேயும் போடணும், காதுக்கும் போடணும். பட் நான் வந்து என்னோடய ட்ரெஸ் கலர் பார்க்குறீங்கல்ல, அது ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா கரை பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு ஸ்கின்னுக்கு மட்டுமே போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ கீழேயும் சிந்திகிட்டே இருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் வீடியோ எடுத்துகிட்டு என்னை பேசிகிட்டு இருக்காரு, கீழே சிந்தாமல் போடுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்க்கலாம் ஸ்கின் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி அரைச்சிருக்கேன்னு கேட்காதீங்க. அந்த பூலாங்கிழங்கை வந்து சரியாக அரைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டே தனியாக பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது கூட ஆட் பண்ணணுன்ட்ருக்கேன். பூலாங்கிழங்குக்குமே பார்த்துட்டிங்கன்னா, நான் வால்பாறையிலேருந்து கொண்டு வந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை எனக்காக காய வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம சண்டே ஸ்பெஷலாக நம்ம எதுவுமே செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அணில் சேமியா தான் வீட்டில் இருந்துச்சு. காய்கறியுமே இன்னும் எதுவும் வாங்காதனால சேமியாவை செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பொள்ளாச்சி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாம் வெட்டி வைக்க எடுத்து வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேப்பில் ஸ்கின் வந்து அப்படியே ட்ரை ஆயிடுச்சு. வெளியில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வெங்காயம் விற்றுட்டு போகிற அண்ணன் என்னை பார்த்து சிரிச்சிட்டே போனார். வாங்க இப்போ சேமியா செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கடாய் வச்சுட்டு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதுக்கு முன்னாடி கடாய் காயட்டும், வெயிட் பண்ணுங்கள். என்னடா சேமியா செய்கிறதெல்லாம் அவள் வீடியோ எடுத்து போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காளேன்னு நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னுமே நிறைய ஃபன்ஃபுல்லான வீடியோ வந்து நம்ம சேனலில் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் நான் வந்து பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு கட்டிங் போர்டு இது தான் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே என்னடா கட்டிங் போர்டு இப்படி இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஏலக்கேற்ற எள்ளுருண்டை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போவுமே இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள் கட்டிங் அப்புறம் வந்து ஆனியன் கட்டிங் எல்லாமே நாங்கள் இதில் தான் பண்ணுவோம். கொஞ்சமாக சால்ட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்து வணக்கிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சேமியாலாம் நிறைய பேர் செய்வீங்க. பட் நாங்கள் வந்து சும்மா சிம்பிளாக இப்போ செஞ்சு சாப்பிட்டு வெளியில் போய் நல்லா ஃபுல் மீல் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிளானில் சமைச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா பாயில் ஆனது அதுக்கப்புறம் சேமியாவை போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு இறக்குனா சேமியா ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் சேமியா பிடிக்கும் யாருக்கெல்லாம் சேமியா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் 2 பேர்த்துக்குமே சேமியா பிடிக்காது. பட் இன்றைக்கி வீட்டில் அதுதான் இருந்துச்சு, வேறு வழி இல்லை, அதை தான் சாப்பிட்டாகணும். நான் பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ண தயிர் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதனால் அந்த தயிரை வச்சு நான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கார் தயிரும் சாப்பிட மாட்டார். தேங்காய் சட்னி அரைச்சி தரேன்னு சொன்னால் அதுவும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவர் வெறும் சேமியா மட்டும் சாப்பிட்ருந்தார். நான் தயிர் கூட வச்சு சாப்பிட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சேமியா சாப்பிட நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். தம்பி முன்னாடியே அவங்க தாத்தா பாட்டி அத்தை அவங்க கூடலாம் பொள்ளாச்சி போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஸ்டாண்ட் வந்து எங்கள் வீட்டுக்கார் ஏடிஎம்மில் போய் காசு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்ன கேப்பில் நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு பைட்டு எனக்கு அந்த பேக் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு ஒரு வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். ஐஸ்கிரீம்லாம் வாங்கினியே இதை எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சரி நான் போய் அங்கே ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்ருக்கேங்க. நீங்கள் பஸ்ஸு வந்தது என்னை சத்தம் போடுங்கன்னு சொல்லி சொன்ன கேப்பில் பார்த்துட்டிங்கன்னா பஸ்ஸு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூட் எங்கே போகிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா செம்மனாம்பதி சேத்துமடை அந்த வழி ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸில் குழந்த பிள்ளைங்களாம் உட்காந்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் குழந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார். இந்தாங்க நீங்களும் ஒரு வாய் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஸ்பூனை கொடுத்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர்த்துக்கு பஸ்ஸில் போகிறது பிடிக்கும் இல்லை பைக்கில் போகிறது தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸில் போகிறதும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கி ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆனால் என்ன பஸ்ஸில் போனால் கீழே இறங்கி நடந்து கால் வலிக்க ஒரு கடையாக ஏறி இறங்கணும். பைக்கில்னா பைக்கில் ஏறி அங்கங்கே போய் இறங்கி போய்க்கலாம். பட் எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் ஓசு வண்டியவே வாங்கிட்டு ஊரை சுற்றுறது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பஸ்ஸுலேயே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு சாமி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா மாசாணி அம்மன் தான். அந்த கோவிலுக்கு முன்னாடி தான் நம்ம இப்போ வந்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உள்ள என்ட்ரன்ஸ் கோபுர வேலை நடந்துகிட்ருக்கு. என்ட்ரன்ஸ் கோபுர வேலை, அதனால் அந்த மாதிரி போட்டு மூடி வச்சுருக்காங்க. எத்தனை பேர் மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அம்பராம்பாளையம் ஆறு பார்த்துட்டிங்கன்னா தண்ணி நிறைய அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பஸ்ஸில் போகும்போது இந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன வீடியோ எடுத்துகிட்ருக்கலான்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்காரர் என்னையும் சேர்த்து எடுத்து ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். தம்பி அங்கே பர்ச்சேசிங் வேலையவே முடிச்சிருப்பான். இந்நேரம் பயங்கர சேட்டை பண்ணிகிட்ருப்பான். இப்போ நாங்கள் எந்த கடைக்கு வந்திருக்கோம்னு பார்த்து ஈஸி பைன்னு சொல்லிட்டு ஒரு கடை தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கோயம்புத்தூர் ரோட் சைடு இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் பஸ்ஸில் வேலைக்கு போகும்போது இந்த கடையை பார்த்தாராம. சரி வா தம்பிக்கு போய் இங்கே எடுக்கலாம், ட்ரெஸ்ஸு எப்போ இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவ்வளோ கூட்டிகிட்டு வந்த அளவுக்கு ஆர்வமாக இங்கே ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பழைய ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே ஏதோ ரொம்ப நாளாக போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எதுவுமே பார்க்கவே பிடிக்கல. எங்கள் வீட்டுக்காரர் தான் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தார். அதில் ஒரு டிஷர்ட் பார்த்துட்டிங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரே கலரில் கிடச்சிருச்சு. பையனோடது கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க அப்பாவுக்கு எடுத்தது ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு. வேண்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனாலுமே அவங்க அதை கேட்காம பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த காஸ்ட்யூம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதை எடுத்து கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். பட் அவங்க எடுத்து கொடுக்கல.
சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சும்மா கடைக்குள்ளே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த கடையை நோக்கி வந்தாச்சு. என்னடா தம்பி இப்போ இருக்கானேன்னு பார்க்காதீங்க, பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட தம்பியை வாங்கிட்டு நம்ம வந்து ஃபெமினா கடைக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பொள்ளாச்சியில். நானும் தம்பிக்கு சும்மா வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அப்பா எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கேப்பில் இவன் நான் என்னைட்ட வரேன்னு சொல்லி அழுதனால வாங்கி வச்சுட்டு சும்மா வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இறக்கி விட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு இப்போ அடுத்த கடைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அப்பாவுக்கு அங்கே வீடியோவே எடுக்க விட மாட்டேன்ட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருந்தான்னா கொஞ்சம் பயமாக இருந்தது. கடையை விட்டு வெளியில் மெயின் ரோடு ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட் சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடை இருக்குது. அதனால் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுல ஃபோக்கஸாக இல்லாமல் தம்பி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்ததும் அவங்க அப்பா பார்த்துட்டிங்கன்னா அவனுக்கு இந்த ஸ்கார்ப்பை வாங்கிட்டாங்க. ஆனாலும் அவன் போடாமல் அதை பிடிச்சி கடிச்சிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு ஒரு 2 செகண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே கலட்டி வீசிட்டு இருந்தான். நாங்கள் 2 பேரும் போட்டு தம்பின்னு அவ்வளோ பொள்ளாச்சியில் கெஞ்சி அதுக்காருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபேமஸான ஒரு பிரியாணி கடை இருக்குது. எங்கே போகிறோன்னு பார்த்து அவர் காலேஜ் படிக்கும்போது ரொம்பவே பசி சாப்பிட்டு காலையில் இந்த சேமியா கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம், நாங்கள் எந்த கடையில் போய் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு. பொள்ளாச்சி பீப்புள் யாராவது என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அஜ்மீர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். தம்பி அவங்க தாத்தா பாட்டி கூட சாப்பிட்டு வந்துட்டு அதனால் அவனுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை. அதனால் நம்ம மட்டும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 9 மணி வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊருக்கு பஸ் இருக்குது. அதுக்கு மேலே பஸ் இல்லை. அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். அப்பாவும் மையனும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நான் பேக்கையும் தூக்கிட்டு அப்படியே சும்மா வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக நடந்து வான்ட்டே இருக்காங்க. நடந்து காலெல்லாம் சரியான வலி, செம்ம டயர்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி சுட ஆவி பறக்க இருக்குன்னு பார்த்தா ஆறி போய் கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடையில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்ருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பெருசாக ஒரு க்ரௌடும் இல்லை, சூடும் இல்லை. எதுக்குடா வந்து இந்த பிரியாணி சாப்பிட வந்தோங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி உனக்கு நான் வேறு வாங்கி கொடுக்குறேன், இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவர் கீழே செல்லு பார்த்துட்ருக்காரு தம்பி. நீங்கள் எத்தனை பேர் அஜ்மீரில் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். அஜ்மீர் பிரியாணி உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நார்மல் டைமில் பிரியாணி சாப்பிட வரும்போது பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. பட் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பிரியாணி அவ்வளோக்கா பிடிக்கல. சில்லி கேட்டால் சில்லியாக தான் இருந்தாங்க, கிரேவிக்கு என்ன கிரேவி நம்ம தான் லேட்டாக எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்களே. மனசை தேர்த்திக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 11 மணி வரைக்கும் இந்த கடை இருக்குமாம்மா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கொஞ்சமாவது சூடாக வச்சுருக்கணும்ல. வர கஸ்டமர் அதை தானே எதிர்பார்ப்பாங்க. அப்பாவும் பையனும் சாப்பிட்டு கை கழுவ ரெடி ஆகிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஏறியாச்சு. பஸ்ஸில் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், நீ அடிச்சுட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். வரவே தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அவங்க அப்பா தூக்கிட்டு நடந்துட்டுருக்காரு. வீட்டை நோக்கி பயணங்கள். சண்டேனா எத்தனை பேர் இந்த மாதிரி வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை எத்தனை பேர் எந்த வேலையும் செய்யணும், கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் போதும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மணி 9 ஆச்சு. நம்ம இந்த வீடியோவில் வந்து தம்பிக்கு என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கோம், தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நான் 2-3 ட்ரெஸ் வாங்கிட்டேன். அது என்னென்ன ட்ரெஸ்ஸுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் எந்த கடையில் ட்ரெஸ் வாங்கியிருக்கோன்னு தெரியுதா? ஃபெமினா. நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த கடை பேர். வாங்க இப்போ வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்மகிட்ட 2 பேக் இருக்குது. 2 பேக்கில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த பேக் பார்க்கலாம்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். ஃபெமினா இல்லை, நம்மளோட ஃபேவரட்டான ஐட்டம் இது. என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7up. நான் வந்து இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு வந்தேன், அதனால வந்து 7up. இது என்னது? இது என்னதுன்னு பார்த்தா பிரியதர்ஷனோட டிஷர்ட். நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்கா? இது பிரியதர்ஷனுக்கு. அடுத்தது வந்து சேய்குட்டனோட. சரிடா, வெளியில் எடுத்துக்காங்க.
தெரியுதா? இது தம்பியோட ஃபேண்ட். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தம்பிக்கு ஃபேண்ட்டே வாங்கியிருக்கோம். தெரியுதா? இந்த பேக்கில் நீ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்னோட ஐட்டம். அப்புறம் தம்பிக்கு நாங்கள் ஒரு குல்லா வாங்கியிருக்கோம். இது அவங்க அப்பா வாங்கினது. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஐஸ்வர்யாவோடது. யாருக்கு பிறந்தனாலுமே தெரியாத அளவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோவில். தம்பி பர்த்டேக்கு தம்பி என்ன ட்ரெஸ் போடுறானோ இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் இந்த ட்ரெஸ் நான் போடுவேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அடுத்து இந்த ஷர்ட் மாடல் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக எங்கள் வீட்டுக்கார் ஃபஸ்ட் டைம் எனக்கு இப்படி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கான்னு சொல்லி வீடியோவில் சொல்லுங்கள், வீடியோ பார்க்குறவங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஒரு செப்பல் வாங்கியிருக்கோம். அந்த ஏற்கனவே நிறைய செப்பல் இருக்குது, இருந்தாலும் பர்த்டே ஸ்பெஷலாக அவங்க அப்பா தாத்தா எல்லாம் அவங்களுக்கு செப்பல் வாங்கிட்டு வா கொஞ்சம். நாங்கள் இந்த செப்பல் எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா இருக்கா? வீடியோ நல்லா தெரியுதா? க்ளோஸ்அப்பில் காட்டுட்டா? பாருங்க, சைடு இருந்து ஒருத்தர் சிரிப்பாரு. 2 பேரும் அழுக்கு சட்டை எடுத்துட்டு வந்திருக்காங்க, அப்பாவுக்கும் பையனுக்கும். மாமா 2 டிஷர்ட் எப்ப இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. பர்த்டே ட்ரெஸ் இதுதான் அவங்க 2 பேர்த்துக்கும். காலையில எழுந்திரிச்சதும் தம்பி பர்த்டே அன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் 2 பேரும் போட போறாங்க. தம்பிக்கு என்னைக்கு பர்த்டேன்னு பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் 4. இந்த வீடியோ அதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் விஷ் பண்ணுங்க தம்பிக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சவங்கெல்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய், தேங்க்யூ.